ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீசார்ஜ் பைட்ஸ். ரீசார்ஜ் பைட்ஸில் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7 அப்டேட் தான். பிக் பாஸ் சீசன் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நேற்று வந்து எலிமினேட் ஆகி விசித்ரா மேம் வெளியே போயிட்டாங்க. இப்போ கண்டஸ்டன்ஸ் 6 பேர் தான் இருக்காங்க. இந்த 6 பேரில் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் ஃபைனல்ஸ் வீக்கில் வந்து நமக்கு ஒருத்தர் தான் வந்து ஃபைனலிஸ்ட்டாக 3 பேர் தான் ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதில் வந்து 2 பேரை வந்து கமல் சார் கூட்டிகிட்டு போவார் ஸ்டேஜுக்கு. யாரோ ஒருத்தர் ஃபைனல் வின் பண்ண டைட்டில் வின்னராக ஆக்குவார். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாஸ்க் வந்து எதை பேஸ் பண்ணி மார்னிங் டாஸ்க் அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்க எல்லாத்த விடையும் நான் வந்து எந்த விதத்தில் நல்லா செயல்பட்டேன் அப்படின்றத சொல்கிறது தான் டாஸ்க்கு. ஸோ இதில் மாயா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு வந்து எப்போவுமே செம்மையாக ஈஸியாக பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு விஜய் வர்மா என்ன சொல்கிறாருன்னா, தினேஷ் ஒரு செமையான ப்ரொஜெக்ஷன் கேம் ஆடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு அர்ச்சனாவை பற்றி தினேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கேம் வந்து அவங்க ஆடிட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா ஃபோக்கஸ்டாகவே வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே அவங்க வந்து ஆடிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தரும் வந்து லைக் எல்லாத்த பற்றியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தினேஷ் வந்து பேக்கேஜஸ் நிறைய வச்சுட்டு சுற்றுற மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி விஜய் வர்மா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டாஸ்கில் எல்லாருமே ப்ரொஜெக்ஷன் கேம் எல்லாரோட பற்றியும் வந்து அவங்கவுங்க வந்து நான் இந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தரை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாஸ்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இந்த ஷோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா பேர் வந்து நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இந்த ஷோக்கு வரலைன்னா யார் வந்து டைட்டில் வின்னராக இருப்பா, யாரை வந்து நீங்கள் வந்து ஃபேனாக ஏற்றுட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொன்ன ஆன்சர் வந்து மாயா அப்படின்றதான் இருந்துச்சு. ஸோ மாயா வந்து இந்த டாஸ்க் ஷோஸ்க்காக நிறைய மெனக்கெடுறாங்க அப்படின்ற மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் ஓன் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்படுற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயாவாக தான் இருக்காங்க. பிகாஸ் அவங்க தமிழ் பேசுகிற டாஸ்க்கும் சரி, ஆஸ் வெல் அஸ் வந்து இப்போ இன்விசிபிள் டாஸ்க்கும் சரி மாயாவுக்கு தான் வந்தது. அவங்க கொஞ்சம் காமெடி நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ இருக்க கண்டஸ்டன்ஸில் ஒரு ஃபீமேலாக ஒரு காமெடியாக நல்லா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறது அப்படின்றது கண்டிப்பாக மாயாவாக தான் இருக்காங்க. ஸோ மாயா வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பூர்ணிமா வெளியவும் போயிட்டாங்க. பேசிக்காக அவங்க நல்ல கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். இப்போ மேபி அவங்க ஃபைனல்ஸ் வருவாங்களா. அர்ச்சனா அண்டு மாயா கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி வந்து மாயா வந்து நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அர்ச்சனா வந்து வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் வெர்சஸ் மாயா அப்படின்னு சொல்லும்போது அந்தளவுக்கு வந்து அவங்க ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இவங்க வந்து தேவையில்லாமல் அந்த ஒரு சின்ன விஷயம் ஃபஸ்ட்டு வீக்கில் மாயா வந்து கேப்டனாக இருக்கும்போது விசித்ரா மேம் அண்ட் அர்ச்சனா வச்சு வந்து அவங்க புள்ளி பண்ணும்போது, அதாவது புல்லிங் அப்படின்னா வந்து அவங்க ஒரு டீஸ் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. அந்த டீஸ் பண்ணதை வந்து ஒரு காமிக்காக எடுத்துகிட்டு போகாமல் அந்த ஒரு பெரிய வந்து நான் பர்ஸ்ட் அவுட் ஆகின மாதிரி காமிச்சு அழுது, அதுக்கப்புறம் அவங்க வீக்கில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்த வீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து ஃபஸ்ட்டு வீக்லேயே மேபி அவங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங்காக இருக்கலாம், பயம் வந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தனால அர்ச்சனா வந்து மக்கள் மனசில் நிறையாவே இடம் பிடிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து நான் என்ன நினைக்கிறேன், தன்வினை தன்னை சுடுன்ற மாதிரி மாயா சும்மா இருந்திருந்தாங்கன்னா அர்ச்சனா வந்து இந்த அளவுக்கு வந்து பெரிய ஆள் ஆயிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்களோட கேம் பிளே வந்து கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது என்னோட தாட்ஸ். உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது? மாயா, அர்ச்சனா யார் வந்து நல்லா பழகி பண்ணிகிட்டு இருக்கா, யார் வந்து ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்காக தகுதியானவங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.